ஏற்கனவே நான் கொஞ்சம் உங்களுக்கு வீடியோஸ்லாம் காட்டியிருப்பேன். நீங்க பார்த்துருப்பீங்க. வீடெல்லாம் எப்படி வந்து நாங்க வந்து ஒயிட் வாஷ் பண்ணும்போது எப்படியெல்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னு. இப்ப வந்து வீடு வந்து இந்த கண்டிஷன்ல இருக்கு. நாங்க இதிலயே வந்து ஒரு நாள் வாழ்ந்துட்டோம். ஏன்னா வந்து நைட்டு நைட்டு வந்து எங்களால வந்து ஒயிட் வாஷ் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து எதையுமே வந்து எடுத்து வைக்க முடியல. இந்த ஹால் அப்படியே வச்சுட்டோம். பெட்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. ஜஸ்ட்டு வந்து பெட்டை மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் தூங்குறதுக்கு. அப்புறம் மீதி இங்கே கொஞ்சம் ஜாமானங்கள் எல்லாமே வந்து செட்டில் பண்ணாமல் அப்படியே அங்கங்கே இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இப்படி இருக்கிற ஜாமானத்தில் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஹாலை வந்து செட் பண்ண போகிறேன். எப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி வேற மாதிரி மாற்றி செட் பண்ணணும் பிளான் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இப்போ செட் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், பாருங்கள். நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஏற்கனவே என்னோடய பேக்ரவுண்ட் வால் வந்து எல்லோ வித் ஆரஞ்சு கலர் வந்து ஒரு சார்ட் ஒர்க் பார்த்துருப்பீங்க, டிஐஒய். அது வந்து பண்ணினது இந்த வாலில் தான். ஏன் நாங்கள் ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். என்னோடய வால் ஃபுல்லாக என்னோடய பையன் ஃபுல்லாக கிறுக்கி வச்சுட்டான். ஸோ அதனால தான் வந்து நான் அவனோட பர்த்டேக்காக தான் நான் வந்து அந்த டிஐஒய் செட்டப்பே பண்ணியிருந்தேன். அதையும் நான் இப்போ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தான் ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டோம். எல்லா வாலும் இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ க்ளீனாக இருக்கிற ஹவுஸ் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ அப்படியே பாருங்கள்.
கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திங்ஸ் எல்லாம் வந்து நவுத்தி வச்சுட்டு அப்படியே கூட்டிகிட்டும் வந்துட்டேன். நான் லைட்டாக கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்த திங்ஸ் எல்லாம் வந்து டஸ்ட்டு தட்டிட்டு அப்படியே நான் கொஞ்சம் கூட்டி வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குன்னு. ஸோ நேற்று நாங்கள் ஆல்ரெடி வந்து நைட்டு வந்து ரஃப்பாக திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒழுங்க வச்சு க்ளீன் பண்ணணும். அப்பயுமே வந்து பாருங்கள் நிறைய டஸ்ட் வருது. ஸோ இன்னும் வந்து இங்கே இந்த திங்ஸ் எல்லாம் இந்த ட்ராலியில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் தான். இன்னும் கபர்ட்லலாம் எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஓரளவுக்கு வந்து ஹால் வந்து இப்போ நான் ரஃப்பாக செட் பண்ணிட்டேன். எங்கே எது எது வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். பாருங்கள் சோஃபா வந்து அதோட பிளேஸ்க்கு வந்துச்சு. அப்புறம் வந்து சாமி மாடம் வந்து நாங்கள் அந்த இடத்துல தான் வந்து மேலே செவுத்தில் அடிக்கணும். அது அங்கேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த இடத்துல ஒரு சேர் போட்டு அதை வச்சுட்டேன். இன்னும் நான் அதுவும் செட் பண்ணவே இல்லை. அப்படியே ஜாமான்லாம் கவரில் வச்சு மாடத்துக்குள்ளாரே இருக்குது. ஒன் ஹவர் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இதுதான் செட் பண்ணியிருக்கேன். இன்னும் இதெல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து அது சார்ட்டு தான் எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. ஆனால் சார்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சேரை வந்து நான் இங்கே வைக்கணும். வச்சுட்டு எதையுமே வந்து நான் செவுத்து ஓரமாக இப்படி ஒட்டி வைக்கலை, கேப் விட்டு தான் வைக்கிறேன். ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து அதாவது ஒரு பிளேஸில் இல்லாத மாதிரி தான் தெரியுது. டேபிள் கூட செவுத்தை ஒட்டி என்னால் போட முடியல, கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இப்போ இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டேன். குப்பை அப்படியே அல்லல நான் அங்கங்கே அப்படியே சேர்த்தி வச்சுட்டே இருக்கேன். இன்னும் ஹாலில் க்ளீன் பண்ண மாதிரியே இப்போ பெட்ரூமையும் க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த குப்பையும் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒன்றா அள்ளிக்கலாம். குனிஞ்சு அள்ளவே முடியல, அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது பெட்ரூமு இப்போ பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க. இப்போ இதுதான் பெட்ரூமோட கண்டிஷன். ஜஸ்ட்டு வந்து இவ்வளோ ஜாமானாக வச்சுருக்கீங்களா அப்படின்னா ஆமாம், நிறையா சேர்ந்துருச்சு. நிறைய வந்து ரிமூவ் பண்ணணும் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம். அதெல்லாம் திங்ஸ் எல்லாம் தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டு இப்போ நான் வந்து கபர்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு கபர்டில் என்னென்ன இருக்குது, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து எமர்ஜென்சிக்காக ரொம்ப டஸ்ட் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்குள்ளே வச்சு ஜஸ்ட்டு லாக் பண்ணியிருக்கோம். ரொம்பலாம் இல்லை. இப்போ அதையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கபர்டை நல்லா துடைக்கணும். இப்போ அதெல்லாம் பார்க்கலாம்.
நிறைய இது நிரந்தரமாக வச்சுக்கவும் முடியாது. அதே சேம் டைம் வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்சதெல்லாம் தூக்கி போடவும் முடியாது. எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேருமே வந்து நிறைய படிப்போம், நிறைய புக்ஸ் வச்சுருப்போம். எங்களுக்கு 2 பேருக்குமே வந்து புக்ஸை தூக்கி போடுறது பிடிக்கவே பிடிக்காது. எவ்வளோ நாளானாலும் அதை வச்சுருக்கணும்னு நினைப்போம். அதனால் வந்து இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட்டிங். ஸோ எல்லா திங்ஸும் முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த புக்ஸு, ஃபைலு இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணணும். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து பெட்டுக்கு கீழே இருக்கும் இல்லையா இந்த ஸ்டோரேஜ், இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வர்றதுக்காக தான் வெயிட்டிங். இப்போ வந்து இந்த ஸ்டோரேஜில் வந்து நான் வந்து இது எல்லாத்தையும் நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரேஜ் இல்லாதப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கபோர்டில் கீழே அந்த மாதிரி தான் வச்சிட்ருப்போம். ரொம்ப இதாகவே இருக்கும், அப்படியே பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக கசாமுசான்னு இருக்கும். இப்போ இதை அரேஞ்ச் பண்ண போகிறேன். இது எல்லாத்தையும் நீட்டாக இப்போ எடுத்து மேலே போட்டு நம்ம வீட்டுக்கு வந்து லாஸ்ட்டு, இந்த vlog-ஓட லாஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரேன். டாடா, பாய்.